பாஸ், இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஹலோ ஆல், வணக்கம். எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணாலே 250 300ங்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ்ஆர்ஹெச் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கோட்லால முதல் மேட்ச். பீடா, வெல்கம் டு த ஷோ. நம்ம ஷோலேயே சொன்னோம், பயங்கர பேட்டிங் கேட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் கோட்லா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன கிரவுண்டு வேற போட்டு அடி அடின்னு அடிச்சு மோஸ்ட் சிக்ஸஸ் எவர் ஹிட் இன் ஐபிஎல் மேட்ச். என்ன நினைக்கிறீங்க பீடா? ஒரு ஸ்டேஜ்ல 300லாம் பார்த்துட்டு இருந்தோம். எதுக்கு டாஸ் வின் பண்ணி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே கரெக்டா சொல்றீங்க. கோட்லால வேர்ல்டு கப்ல எல்லாம் அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. நம்மளும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம். லாஸ்ட் 20 மேட்சஸ்ல 176 174. ஆனா பிச்சு பயங்கர ரோட் ஆயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க 429 அடிச்சு ஸ்ரீலங்காவோட போது அவங்களோட பவரே பேட்டிங் தாங்கும் போது டாஸ் வின் பண்ணி எதுக்கு போலிங் போடுறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டி இல்ல, அதுதான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க எல்லாரும். இப்ப முதல் ஓவர்ல கலீல் அகமது அவங்களோட மோஸ்ட் ரிலையபிள் பவுலர் வென் ஃபார் 19. அதுக்கப்புறம் அடுத்த 2 ஓவர்ல லலித் யாதவும் ஆண்ட்ரிக் நார்கேவும் கொண்டு வந்தாங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் திங்கிங். 22 ரன் ஆண்ட்ரிக் நார்கே. அதுக்கப்புறம் அவர் விக்கெட் எல்லாம் விழுந்துடுச்சு, தப்பிச்சுட்டாரு 3 ஓவர்ல 31. விக்கெட் விழாம இருந்து கிளாசன்லாம் விக்கெட் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அவர் திருப்பி இன்னைக்கு 4 ஓவர்ல 65 போயிருக்கோம். மிஸ் லென்த் எல்லாம் கண்ணா பண்ணாரு மிஸ் பண்றாரு அவரு. ஒரு ஒரு பாயிண்ட். முகேஷ் குமார் ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர். ஓகே, அவரை நீங்க 6வது ஓவர் கொடுக்குறீங்க. எப்போ 5 ஓவர்ல ஒரு 100 ரன் வந்தப்புறம் 6வது ஓவர் முகேஷ் குமார் கொடுக்குறீங்க. அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒரு ஆளு எந்த மாதிரி ஒரு இதுலயும் இந்த நபி அக்ஷர் பட்டேல் இவங்க எல்லாம் எப்படின்னா 4 ஓவர்ல 29 ஷூர். யார் என்ன அடி வாங்கினாலும் கேட்டா 2 லெப்ட் ஹேண்டர். இந்த தியரி எப்ப மாறும்னு எனக்கு தெரியல. 6 ஓவர்ல 125 இருந்து அதுக்கப்புறம் நீங்க 260க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதுலயும் உங்களுக்கு பாருங்க, இந்த டிபெண்டன்சி ஆன் தீஸ் 2 பிளேயர்ஸ். திருப்பியும் பயந்துன்னு மார்க்ராம இறக்குனாங்க. அவர் வழக்கம் போல டைம் வேஸ்ட் பண்ணாம அவுட் ஆயிட்டாரு. கிளாசன் இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி, ஷாபாஸ் அஹமத் அந்த மாதிரி ஒரு நாக்கு ஆடினாரு. நிதிஷ் ரெட்டி ஷாபாஸ் அஹமதும் இல்லைன்னா ஒரு 230 வந்திருந்தா கேம் எங்க வேணாலும் போயிருக்கோம். பட் பாசிட்டிவ் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ்க்கு லாஸ்ட் டைமே நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம், 287க்கு நீங்க ரெஸ்ட் அடிக்கிறீங்க ஆர்சிபியோடனா 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னு. இன்னைக்கு அவங்க எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லா போட்டார் புவனேஸ்வர் குமார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வாஷிங்டன் சுந்தரம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஃப்ரேசர் மேக்கர் போட்டு பின்னிட்டாரு. அதனால தேர் பிளேயிங் தேர் ரைட் காம்பினேஷன். இப்ப இவங்க இதே மாதிரி போனாங்கன்னா உம்ரான் மாலிக் வந்துக்கலாமா இன்னைக்கு? இல்ல அதே ஃபீல்ட்ல அடிச்சு வெளுத்திருப்பாங்களா? என்னோட சாய்ஸ் உம்ரான் மாலிக் தான். இந்த இடத்துல நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 265 ரன் நீங்க அடிக்கிறீங்கன்னா அப்புறம் பயப்படக்கூடாது. இப்ப உம்ரான் மாலிக் இன்னைக்கு நச்சு நச்சுன்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 ஓவர்ல ஒரு 33 ரன் 2 விக்கெட்னா அது ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கும். இப்ப ஒரு டவுட்டோட அடுத்த மேட்சுக்கு போவாங்க. என்னடா இது வாஷிங்டன் சுந்தரம் ஆடலாமா வேணாமா அப்படின்னு. ஐம் நாட் கிரிட்டிக்கல் பிகாஸ் he considered 46 of 2 because I want him to open the bowling in the power play. But on the rise மிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாம் அடிக்கிறது கஷ்டங்க. ஆஃப் ஸ்பின்னர் அவர் ரொம்ப ஸ்கில்டு. அந்த ஃப்ரேசர் மேக்கருக்கு டூ ஆர் டை பிளேயர். இன்னைக்கு அடி வாங்கிட்டாரு அவரு. தட்ஸ் நாட் அ பேட் மூவ். இப்போ 266 அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணிருப்பேன், டெஃபினட்டா உம்ரான் மாலிக் கொடுத்துட்டு ஹார்ட் லென்ஸ் போடுன்னு சொல்லிட்டு தேர்ட் மேனு ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் டீப் மிட் விக்கெட் டீப் பாயிண்ட் வச்சு குத்த சொல்லியிருப்பேன் என்ன வேணா. ஒருவேளை எனக்கு அது பாசிட்டிவா வந்திருந்ததுன்னா டேக்கிங் எ ஸ்டெப் ஃபார்வர்ட். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. ஜெய்தேவ் உனத்கட்ட டிராப் பண்ணாங்க. நீங்க பல நாட்கள் உங்களுடைய ஆசை நிறைவேறிட்டே வருது ஒன்னொன்னா. அதாவது இந்த பாரிஸ்டோ வெளியே உட்காந்துட்டாரு, ஜெயதேவ் உனத்கட் வெளியே உட்காந்துட்டாரு, டாரில் மிச்சல் நேத்து வெளியே உட்காந்துட்டாரு, நான் இந்த ரைலி ரூசோ அடுத்து வெளியே உட்காந்துட்டாருன்னு வைங்க, உங்களுடைய ஆசைக்கு அந்த ஒரு விளக்கா பாஷால ஏத்துன மாதிரி எல்லாரும் ஏத்தி முடிச்சிருவாங்க. சார் நான் திருப்பியும் சொல்றேன், ஐ எம் a fan of CSK and RCB, பட் இட் ஹஸ் பீன் இப்ப இந்த மாதிரி RCB, SRH, PBKC இந்த மாதிரி ஒருத்தவங்க IPL ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஃபார் த காம்படிட்டிவ்னஸ் டு கோ அப். மும்பை அப்படியே மேல வராங்க. ஈவன் தோ they are not playing the right combination. CSK is not in the pole position, but they are not playing bad cricket.
they are playing good cricket அப்படிங்கும் போது I want a team like Rajasthan Royals also 2008க்கு அப்புறம் அவங்க எதுவுமே ஜெயிச்சது இல்ல. SRH வந்து 2016க்கு அப்புறம் அவங்களுக்கும் ஜெயிக்கலாங்கும் போது I want these teams to come up even though my heart will bleed for RCB and சிஎஸ்கேங்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் இட் கிவ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இதே அவங்க திருப்பி 240 245 வந்திருந்தாங்கன்னா அகைன் தட் யூ காட் அ ப்ராப்ளம் டு ஸ்டார்ட் அவுட் வித் யுவர் bowling scoring 266 and not winning convincingly. What is the point? SRH played a complete cricket today and they are looking dangerous. I hope they continue doing the good things with playing combination strategies. Kudos to SRH. சூப்பர், நல்லா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்க முன்னாடி சுட்டி காட்டுற அந்த பாயிண்ட் இன்னும் இருக்கு, மினிமைஸ் த டேமேஜ். பட் இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி ஒரு டீமே 200 அடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்னா இன்னும் க்ளோஸா வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் தேர் ஆன் த ரைட் ட்ராக் சொல்லலாம். பீடாக் டெல்லி கேபிட்டல்ஸ் வழக்கம் போல எல்லாமே மாத்திக்கிட்டே இருக்காங்க. வார்னர் இன்னைக்கு உள்ள வந்துட்டாரு, நம்ம சொன்ன மாதிரி மெக்கருக்கு நல்லா ஆடினாரு. இருந்தாலும் அங்கங்க நிறைய கேப், அவங்களால அந்த கேப் எல்லாம் சரி பண்ண முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு முகேஷ் குமார் இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா இன்ஜூர்ட். கரெக்ட், 4 பேர் இருக்காரு. அப்படி இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க அந்த 3 ஓவர்ல 31 நீங்க எடுப்பீங்களா? இல்லைன்னா வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் இப்ப ஷை ஹோப் இருந்திருந்தாருன்னா இஷாந்த் சர்மாக்கு பேக் ஸ்பாசம்ஸ், தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதை நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க அது சுமித் குமார் ஆடியா, நான்ட்ரிக் நார்கேக்கு பதில சுமித் குமார் ஆடியா? நீங்க இஷாந்த் சர்மாக்கு பதில ஸ்ட்ரெயிட்டாவே இந்த சுமித் குமார் ஆடிட்டு அவரும் என்ன பண்ணிருப்பாரு, இன்னொரு 4 ரன் கூட கொடுத்துருப்பாரா? 3 ஓவர்ல 40 ரன். ஈ கேன் பேட். ஷை ஹோப் ஆடி கம். ஏன்னா இன்னைக்கு பண்ட் வந்து இன்னைக்கு பேட்லயே படல பண்ட்டுக்கு. இப்ப நீங்க வந்து அந்த இதை பாருங்க, பிருத்திவிஷா வந்து 5 பால்ல 16. வார்னர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூஆர் நாட் கோயிங் டு புட் யுவர் மணி ஆன் ஹிம். மெக்கருக்கு 18 பால்ல 65, ஸ்டப்ஸுக்கு பேட்ல படல. தட் ஹேப்பன்ஸ். 35 பால்ல 44 பண்ட். அபிஷேக் பொருள் 22 பால்ல 42, 35 பால்ல 44 ரன் பண்ட். He didn't get going at all. அன்பார்ச்சுனேட்லி ஸ்டப்ஸுக்கும் படலங்கும் போது இன்னொரு பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. 260 எல்லாம் கஷ்டம். They would have gone to 230. That is what they got to do. Nortje is not in form. அது ஏன் அவர் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இட்ஸ் காட் அ டெக்னிக்கல் ப்ராப்ளம் தட் இஸ் நாட் சார்ட்டட் அவுட் அண்ட் இஸ் bowling with the same problem. He will get hit. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னொரு பேட்ஸ்மேன் சுமித் குமார் கேன் ஆல்சோ பேட். He can bowl. Shai Hope coming in and hitting a few sixes. That would have given them more confidence rather than a thrashing they received by 67 runs. ஒரு 235 ஒரு 240 வந்திருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். லாஸ்ட் கேம் வந்து ஒரு இடிச்சு ஜெயிச்சாங்க ஜிடியா. Then they have returned the favor back to SRH. Now you go back to the drawing board thinking what is my combination. இப்ப நீங்க 3 ஓவர்ல ஜெய் ரிச்சர்ட்சன் bowled 4 overs for 39 runs in Mumbai when they bleeded 246. If that is a case, your replacement has to be Jai Richardson, not Nortje. Nortje ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சார்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க சார்ட் அவுட் பண்ணலன்னா you're not going to get dividends on that at all. That is honestly I'm saying that இவங்க இதை பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தா இன்னும் க்ளோஸா வந்திருக்கலாம். பட் the moment they considered that 125 and 6 overs, it's going to be a big catch up which is not going to happen. ஆமா, இவங்க சொல்றாங்க ஜெய் ரிச்சர்ட்சன் ஒரு மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க. குமார் குஷாக்ரா இஸ் அ கிரேட் பிளேயர், ப்ராஸ்பெக்ட், ஃபியூச்சர் இந்தியன் பிளேயர், கோயிங் டு செட் த டோர்னமெண்ட் அப்ளேஸ் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து ஒரு 2 பால் ஆடினாரா, கடைசியில இறக்கி விட்டாங்க. ஒரு 8வது 9வது இறக்கி விட்டாங்க. 2 ரன் அடிச்சாரு பாவம். அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாங்க. போன வாட்டி இப்படித்தானே சொன்னாங்க, அமான் கான் இஸ் கோயிங் டு பி த நியூ ஹர்திக் பாண்டியாவே ஏதோ சொன்னாரு, ரிக்கி பாண்டிங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களே இப்படி பண்றாங்களே. இப்படி ஒரு லாங் ரன் கொடுக்கலாம் இல்லையா? தப்போ ரைட்டோ, இப்ப நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்றதுலாம் கிடையாது. சமீர் ரிஸ்விக்கு ஒரு ரன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு பேக்கிங் இருக்குல்ல, ஒரு புது பிளேயர் ஒரு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஆடும்போது அந்த மாதிரி ஏன் டெல்லி பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்ப இந்த ஷாபாஸ் அகமது போன வருஷம் எந்த டீமுக்கு ஆடினாரு? ஆர்சிபி. இப்ப அவர் என்ன பண்றாரு SRH? இன்னைக்கு என்ன பண்ணாரு? ஆமா, கேம் சேவ் பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு. அதாவது நீங்க ஒரு டேலண்ட, நீங்க ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு டேலண்ட 2 கோடிக்கு மேல நீங்க போனீங்கன்னா யூ ரேட் ஹிம் ஹைலி, யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டு சம்திங் ஃபார் யூ. அதுதான் பாட்டம் லைன். when you're going hard for someone who's unknown, where your talent scout has told that இந்த பையன் பாரு நல்லா ஆடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகம்னா 2014ல ஸ்ரேயஸ் ஐயரை சொன்னேன் கேரி கஸ்டன் கிட்ட, இந்த பையனை பாருங்க
விடாதீங்க அப்படின்னு. வீடியோஸ் எல்லாம் காமினாரு, அவ்வளோலாம் வீடியோஸ் எல்லாம் இல்ல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் கேம்ஸ், இந்த யூடியூப் டெலிவைஸ்ட் அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னேன் கேரி, நான் 2 மேட்ச் பார்த்தேன், ஐ பேக் லிப்ட் தைரியமா தடாலடி அந்த பையன் ஆடுறான், சின்ன பையன் 19 வயசு, எடுத்து வையே இவன் ஃபியூச்சர் ரிட்டன்ஷனுக்கு இதா இருப்பான் அப்படின்னு 2.6 crores வரைக்கும் போனாங்க. மும்பையும் அழுத்தினாங்க, ஏன்னா அவன் லோக்கல் பாய் அவருன்றதுனால. நாங்க விடாம அவரை எடுத்தோம். அந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு ஒழிய இப்ப பண்ண அளவுக்குலாம் அவர் பண்ணல. சோ இப்ப நீங்க ஒரு பிளேயரை ஒரு 8 கோடி கொடுத்து அடிக்கிறீங்க. அதுதான் எனக்கு சிஎஸ்கே கிட்ட பிடிச்சது. அவங்க கவலையே பட மாட்டாங்க. சமீர் ரிஸ்வி கம்ப்ளீட்டா எல்லா மேட்சும் ஆடுவார், அடிக்கிறாரோ இல்லையோ. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தோனி பாய் முன்னாடி வந்திருக்கணும், சமீர் ரிஸ்விக்கு பதிலா மொயின் அலி முன்னாடி வந்துருக்கணும், எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. இந்த பாரு, எனக்கு நான் பொட்டன்ஷியல் நான் பாக்குறேன், எனக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல், எனக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, நான் எடுத்திருக்கேன். ஐ வாண்ட் டு see the three things on it: tried, tested, failed. எப்ப நீங்க இந்த முத்திரையை குத்துவீங்கன்னா 2 மேட்சுக்கு அப்புறம் முத்திரையை குத்தக்கூடாது. 10 மேட்ச் அவனுக்கு கொடுக்கணும். 10 மேட்ச் கொடுத்துட்டு ட்ரைடு எஸ், டெஸ்டட் எஸ், ஃபெயில்டு எஸ், தென் யூ மூவ் ஆன். ஏன்னா ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா நீங்க ஒரு பிளேயர் இவ்வளவு ஆடுறான்னு சொல்லி எடுக்கிறீங்க. ஒரு சில பிளேயர் நல்லா வருவாங்க, ஒரு சில பிளேயர் ஃபிளாப் ஆவாங்க. ஏன்னா டொமஸ்டிக்கும் ஐபிஎலுக்கும் ரொம்ப ஹை டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா இது பண்ண முடியாது. ஈவன் இஃப் சமீர் ரிஸ்வி இஸ் எ ஃபெயிலியர், the process has to be to give him the opportunity before you decide he doesn't belong here. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த குமார் குஷாராவை விரட்டி எடுத்தாங்க. பாவம், கடைசி ஓவர்ல ஒரு 2 பால் இருக்கும்போது இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப எப்ப ஆடுவாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் திஸ் டேலண்ட் ஸ்கவுட்டிங்? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? வேர் ஆர் யூ ப்ரோக்ரஸிங்? நோவேர். அதான் அட்லீஸ்ட் அந்த அபிஷேக் பொருளை பேக் பண்ணாங்க. போன வருஷத்துல இருந்து கங்குலி பேக்கிங், அது அவருக்கு நிறைய அது சொல்லியிருக்காரு, நல்ல டேலண்ட். அட்லீஸ்ட் அதை பேக் பண்றாங்க. மற்ற டீம்லாம் பார்த்தா இன்னும் சந்தோஷமா இருக்கு. எப்படிடா இப்போ அங்கிரிஷ் ரகுவன்ஷி எவ்வளவு நல்ல பிளேயர், எவ்வளவு அழகா பேக் பண்றாங்க, கேகேஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. இந்த 2 விநாயகம் பிரதர்ஸ், அசுதோஷும் இந்த சஷாங்கும், அவங்க ஒரு சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, எஸ்ஆர்ஹெச் மேல போயிட்டாங்க. பீடா, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் ரொம்ப ஆசைப்படுவேன் எஸ்ஆர்ஹெச் goes all the way and win the tournament. Bottom line, even though I have எஸ்ஆர்ஹெச்க்கு நெஞ்ச பிடிச்ச நானு போற போக பார்த்தா சிஎஸ்கேக்கு நெஞ்ச பிடிச்சிருவீங்கன்னு கமெண்ட் போடுறாங்க. இல்ல, இப்ப நான் திருப்பி சொல்றேன். நான் ஒண்ணு சொன்னது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை அவங்க கரெக்டா சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அவனை நிறுத்த முடியாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய தட் இஸ் ஒன்லி ரீசன். லாஸ்ட் நான் திருப்பியும் சொல்றேன், போன வருஷமும் இதே கடப்பாறை டீமை தான் வச்சிருந்தாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மேல இன்னொரு ஸ்கொயர் ரூட் போட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆனாங்க. ஸோ அந்த பயம் தான் எனக்கு இருந்ததே ஒழிய இப்ப அவங்களுக்கு பிளேயிங் காம்பினேஷனையும் ஸ்லோவா கொண்டு வந்துட்டாங்க, ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணதே என்ன, ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி போகுது, ஓரளவுக்கு டீசெண்டா போனாங்கன்னா அடிச்சுன்னு வந்துருவாங்க. அடி வாங்க ஆரம்பிச்சேன்னா கண்ணா பின்னான்னு காம்பினேஷனை குவாஷ் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். லக்கிலி the hard work what they put behind the scenes, getting the right combination, using the resources rightly, they deserve to be where they are. I want them to go all the way and win the tournament. Bottom line, ரொம்ப simple. Even though I am telling you again, I have got 2 teams which want to win. அவங்க ஜெயிக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு டீம் வரணும். பிபிகேஎஸ் ரொம்ப ஆசைப்பட்டேன், அவங்களும் கன் டீம் வச்சிருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த மேனேஜ்மெண்ட்னாலதான் அவங்க வரல. செம டீம் வச்சிருக்காங்க பிபிகேஎஸும். தட் இஸ் the difference when you got the right management thinking on how to maximize the resources. And I honestly feel SRH should come there and probably lift the trophy. I'm happy. It's too early to say. நிறைய மேட்ச் இருக்கு, but they look threatening with the bowling coming up. This is what we have got in this episode for review. Until we come back for the next thing. Next என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இவத்து நம்மதான் கேள்வி, நாம கேட்போம், என்ன ஆகுது நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye bye.